ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 29/1/2024 4/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் புத பகவானும் சேர்ந்திருக்கார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் இதுதான் கிரகச்சாரம், எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது சிம்ம ராசியில். அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார், விருச்சிக ராசி வரலும் போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்கு சந்திர பகவான் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது. ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த 4ஆவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, 4ஆவது நாள். அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச் சிறந்தது, மிகவும் ஏற்றமானது. ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும். அதற்கு பிறகு 30ஆம் தேதி 30/1/2024 அன்றைக்கி தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் 177வது தியாகராஜர் ஆராதனை. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார். தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார். இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய, பங்கேற்க வேண்டிய, அதில் அந்த இதில் பங்கேற்பதை பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது. வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அஷ்டகா, 3ஆம் தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது. அதில் 12 நாட்கள் அமாவாசை, 12 நாட்கள் மாதப்பிறப்பு, இந்த மாதிரி 96 நாட்கள் இருக்குது. அதில் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி, நவமி, அஷ்டமி இந்த 3 நாட்கள், மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, சப்தமி, நவமி இந்த 3 நாட்களும் பண்ணக்கூடியது. இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க, தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 96 நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அதில் இந்த அஷ்டகா அன்வஷ்டகாவை சொல்கிறார். இது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 31/1/2024 அன்றைக்கி 31/1/2024 அன்றைக்கி தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர். அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார், ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார், உரை எழுதினவர். கூரத்தாழ்வானை போய் சேவிச்சுட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய சேவைகள், அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார். வைணவர்களுடைய இதில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர். இன்னிலேருந்து, அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் அதாவது ஆற்றுலேயும் பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது. ஏன்னா கார்த்திகையிலிருந்து தை ஹஸ்தம் வரலும் ஆற்றுல மட்டும், அதாவது கோவில்களில் சேவிக்கிறதில்ல பிரபந்தங்கள்லாம். இன்னிலிருந்து, அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து சேவிக்க ஆரம்பிப்பாள். சரி, அடுத்தது பார்த்தோம்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம். சந்திராஷ்டமம் மகரம், கும்பம்,
மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது, ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு முடிவும், முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையோ, இப்போ சதுர்த்தி வேறு வருது, விநாயகர் கோவில்லையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் ஆகின்றிருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா, அதாவது ராசி சந்தியா, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கோல்சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதனும் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது, பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதனும் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறதும், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் புதிய தொழில் அமையும், எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். மருத்துவத்துறை, மருத்துவ உபகரணங்கள் துறை, அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய லாபத்தை, பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ மாறிட்டு வருது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 7ஆம் அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்கு யோகம் இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடும். மருத்துவ செலவோடு இருக்கக்கூடிய மருத்துவ செலவும் சிறிது ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது 30ஆம் தேதி அதிகாலை 00:30 ஹவர்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அதாவது 29ஆம் தேதி ராத்திரி 12:30 மணி அது வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தேனால் தாயின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ரூபா வாங்கின்னு போய் ஏதாவது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய ஏற்றம் வரும். திருமணமாய் குழந்தைக்கு பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் கருத்தரிக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல அவர் 30ஆம் தேதி எர்லி மார்னிங்கிலிருந்து 1ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 வரலும் இருக்கார். அதாவது 30-31-1 தேதி மத்தியானம் வரலும் இருக்கார். கேத்துவோட சம்பந்தம் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையும். தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எழுத்தாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மருத்துவ உபகரணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு கேந்திரத்துக்கு உண்டானவர் அடுத்த கேந்திரத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் குரு பார்க்குறார்,
4ஆம் அதிபதியும் வந்து சப்தமஸ்தானத்தில் குரு பார்க்குறார். அதனால் குரு சந்திர யோகம் அமையிறது. அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:45 வரலாம் பார்த்தேன்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜகேசரி யோகம் அமையிறது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். என்றைக்குன்னா 3ஆம் தேதி ராத்திரியிலிருந்து, அதாவது 3ஆம் தேதி ராத்திரி ஒரு 6:30 மணிக்கு, அதாவது 8:30 மணி 9 மணியிலிருந்து 6ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. இந்த வாரம் வந்து ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.